விஷ்ணு விஷால், மற்றபடி விக்ராந்த் எல்லாருமே வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்டார் காஸ்ட். லைக்கா நிறுவனம் ஒரு 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 அழுத்தமான ஒரு கதையில் என்னுடைய பாடல் அமைந்திருப்பது வந்து ரொம்ப பெருமைக்குரியதாக இருக்குது. நானும் ரொம்ப எதிர்பார்ப்போடு இந்த படத்துக்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கான ஆடியோ ரிலீஸ் இன்றைக்கி நடக்கிறதுல அதில் கலந்துக்கிறதுல மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது. எல்லோரும் வழக்கம் போல் தான் உங்கள்கிட்ட நாங்கள் சொல்கிறது என்னென்னா, நீங்களாம் கொண்டு போயிட்டு ஒரு நல்ல கதைக்களத்தை, நல்ல கலைஞர்களை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறது உங்களுடைய உதவிகளும் அன்புகளும் தான் அடுத்த களத்துக்கு எங்களை எடுத்துகிட்டு போகுது. உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. இன்னும் ஒரு மணி நேரத்தில் தெரிஞ்சிடும். இருந்தாலும் இந்த படத்தோடைய கிளைமேக்ஸை லீட் பண்ணுற ஒரு சாங், ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு சாங். அது பல புதிய முயற்சிகளை இதில் வந்து இசைப்புயல் மேற்கொண்டிருக்காரு. அதுவும் குறிப்பாக இந்த பாட்டில் அதுக்கான தகவல்கள் உங்களுக்கு சொல்லுவாங்க. நானும் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்ருக்கேன். ரொம்ப கேட்கும்போது ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு பாட்டாக இந்த படத்துக்கு இது அமைஞ்சிருக்குங்கிறது தான் எல்லாத்தோடைய ஒப்பீனியன். நானும் அதை நம்புகிறேன். படம் வரும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இல்லை, கிளைமேக்ஸ்க்கு லீடான ஒரு பாடல் அது படம் வரும்போது தான் தெரியும். ஏன்னா நிச்சயமாக படம் பார்த்தவங்க எல்லாருமே ரொம்ப நீங்கள் சொன்ன அந்த வார்த்தை தான் சொல்லியிருக்காங்க. பயங்கர எனர்ஜியாக இருக்குது படம், ரொம்ப விறுவிறுப்பாக இருக்குது கிளைமேக்ஸ் அப்படின்னாங்க. அதுக்கு என்னுடைய பாடல் ஒரு சிறு கருவியாக இருந்துச்சு அப்படின்னா மகிழ்ச்சிக்கான ஒரு விஷயம்தான். நன்றி. வழக்கமோட தலைவரோட ஃபேன் பாய் மூமெண்ட் மாதிரி தான் எனக்கு ஒரு தருணம் இருந்திருக்கு. அவர் கூட பேசுறது, அவர் கூட பழகுறது, அவரோட படங்கள் பார்க்கறது, அவர் கூட ஒரு செகண்ட் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் எடுத்துக்கிறது, இது எல்லாம் நிகழ்றதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படத்தோட இயக்குனர் ஐஸ்வர்யா மேம் அண்ட் ரைட்டர் சினிமாட்டோகிராஃபர் விஷ்ணு பிரதேவ், இவங்க 2 பேருக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி ஒரு முக்கியமான அழுத்தமான ஆழமான ஒரு கதையும் சூழ்நிலை ஒரு படத்தில் எனக்கு ஒரு கேரக்டர் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ரஹ்மான் சாரோட மியூசிக்கில் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கிஃப்ட்டு. ஸோ அது இன்னைக்கு அது நிறைவேறி இருக்குது. அதை நான் பார்க்க போகிறேன். கம்மிங் 9th படம் ரிலீஸ் ஆகுது. மக்களுக்கு சமுதாயத்துக்கு தேவையான ஆழமான அழுத்தமான கதையுள்ள ஒரு கதைக்களமாக லால்சலாம் வந்திருக்கு. அண்ட் விஷ்ணு விஷால் பிரதர், விக்ராந்த் பிரதர், இவங்களோட உழைப்பும் சரி, மொத்த டீம் எல்லாரோட உழைப்பும், இந்த படத்தோட ரைட்டிங்கும் ரொம்ப அழகாக பேசப்படும். ரொம்ப அர்த்தமுள்ள ஒரு கருத்து நிறைந்த ஒரு படம் லால்சலாம். ஸோ இந்த படத்தில் நான் இணைந்திருப்பது பெரும் மகிழ்ச்சி. தேங்க்யூ. லால்சலாம் ஆடியோ லான்ச் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கேன். ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருக்குது. லைஃப்பில் வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு ஈவெண்ட் இது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு ஏதோ ஒரு அச்சீவ் பண்ண மாதிரி லைஃப்பில் ஒரு ஃபீலிங்காக இருக்குது. லால்சலாம் ஆடியோ லான்ச். சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினி சார் பேச போகிறாரு. அவர் பேச்செல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப வெயிட்டிங்கில் இருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சொல்லுங்கள் மேடம். ஆமாம் ஆமாம் இல்லை, சார் எப்போ ஒரு குட்டி கதை சொல்லுவார், அது கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். லைஃப்பில் ஒரு முன்னேறி வரணும் அந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷனல் இல்லை ஒரு கருத்தோ சொல்லுவார். அது சொல்கிற ஸ்டைலே வேறு மாதிரி இருக்கும். அது இல்லாமல் வர லாஸ்ட் டைம் ஜெயிலர் படத்தில் வந்து சூப்பராக ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு. வேறு லெவலில் இருந்தது. அப்படியே ஒரு மணி நேரம் சூப்பராக பேச அப்படியே அப்படி பார்த்துட்டு இருந்தேன் உட்காந்து வச்ச கண்ணு வாங்காமல். அந்த மாதிரி இப்போ என்ன பேசுவாருன்ற ஒரு வெயிட்டிங்கில் இருக்கேன். ஆமாம், இந்த படத்தில் பண்ணியிருக்கேன். சாரனும் நடிச்சிருக்கேன். பட்டு அவர் பக்கத்தில் போகும்போதே நம்மளுக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்கும். அப்படியே ஒரு இதுவாக இருக்கும். படம் பாருங்களேன், படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். தலைவர் கூடலாம் வந்து தலைவர் படத்துக்கு வந்து நம்ம காலேஜ் படிக்கும் போது ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டு டிக்கெட் கிடைக்காம லைனில் நின்று போட்டி போட்டு லாஸ்ட்டில் கிடைக்காம வருத்தத்தோடு வீட்டுக்கெலாம் போயிருக்கோம். இப்போ அவர் தலைவர் படத்துலேயே நம்ம ஒரு கேரக்டர் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. விஷ்ணு விஷால் சார் கூட முதல்ல நடிச்சிங்களா விக்ராந்த் சார் கூட அப்படின்னு சார் கேட்குறீங்க? விஷ்ணு விஷால், அதான் லால்சலாம் படத்தில் எனக்கு கிடைச்ச 2 நண்பர்கள்னா அது விஷ்ணு விஷால் பிரதரும் விக்ராந்த் பிரதரும். ஃப்ரெண்டுனா நார்மல் ஃப்ரெண்டுலாம் கிடையாது, நம்மளை மாட்டி விடுற ஃப்ரெண்டு. விஷ்ணு விஷால் பிரதர் எப்படின்னா, நம்மளே வந்து ஏதோ லப்பர் பாலில் விளையாடிட்டு கிரிக்கெட் விளையாட்டு வந்திருக்கோம். அவர் என்ன பண்ணுவார், ஃபுல்லாக கட்ட பால், கரெக்டாக பால் எங்கே ஸ்பீடாக வருமோ அங்கே தானே நிற்க வைப்பார். நீங்கள் நில்லு, பால் அப்படியே புல்லட் ட்ரெயின் மாதிரி வேகமாக அப்படியே காதை உரசின்னு போவோம். மிஸ் ஆனால் பாலோட காதும் தனியாக போயிடும். அந்த மாதிரி நம்மளை மாட்டி விடுவாப்புல. விக்ராந்த் சார் அவரும் அப்படிதான், அவரும் அதுக்கு ஆப்போசிட்டு. அவர் என்ன பண்ணுவார், நம்ம ஓரமாக நின்னா உடம்புல அடிப்பார் பாலை, ஒரு மூலையில் என்னன்னா மூஞ்சிலே அடிப்பார். அந்த மாதிரி பிளான் பண்ணி பண்ணுவாங்க. 2 பேரும் வச்சு செய்வாங்க. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சலிச்சதில்லை, அவங்ககிட்ட மாட்டிக்கிட்டு நான் பொழைச்சதில்லை.
அந்த மாதிரி செய்வாங்க வச்சு என்ன. பட் அதான் தாண்டி வந்து ஒரு சூப்பரான ஆக்டரு விஷ்ணு விஷால் பிரதர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெர்சடைல் ஆக்டரு. நல்ல ஒரு அவர் படங்கள் ஒன்னொன்றுமே வந்து சூஸ் பண்ணி பண்ணுவார், டிஃப்ரெண்டாக இருக்கும். ராட்சசன், முண்டாசுப்பட்டி, இன்டர்நெட் நாளை, எல்லா படமே இப்போ லாஸ்ட்டாக கட்டா குஸ்தி, அதெல்லாம் டிஃப்ரெண்டாக இருக்கும். அவர் படங்கள் ரொம்ப பிடிக்கும். விக்ராந்த் ப்ரோ வந்து அவரும் சூப்பரான ஆக்டரு, அவர் ஒரு ப்ராமிசிங் ஆக்டர், அவரும் நல்லா சூஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்காரு. பட் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு 2 பேருமே ஆனால் வச்சு செஞ்சுட்டாங்க என்ன. அதான் எல்லாத்தையும் அங்கே ஸ்டேஜில் பேசலான்னு பார்க்குறேன், இங்கேயே பேசி முடிச்சிட்டா என்ன பேச தெரியல ஸ்டேஜில். எனக்கு ஆல்ரெடி பாதி பேசிட்டேன், பட் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டேன். இங்கே சூப்பர் ஸ்டார் பற்றி அவர் சார் வந்து இங்கே பாருங்க, சூப்பர் ஸ்டார் அவரை பற்றி பேசுகிற அளவுக்கு நான் பெரிய ஆள் கிடையாது. பட் இருந்தாலும் ஒரு நீங்கள் ஆசையாக சொல்கிறேன், உண்மையிலேயே அவர் பேரில் மட்டும் காந்தம் கிடையாது, அவர் கண்ணிலையும் காந்தம் இருக்குது, அவர் நடையில் காந்தம் இருக்குது, அவர் ஸ்டைலில் காந்தம் இருக்குது. அவர் வந்தால் அந்த இடமே அப்படியே நம்மளை அப்படியே சுண்டி இழுத்துருவார். அந்த அளவுக்கு வேற லெவல் அவர். அவரை பற்றி நிறைய சொல்லலாம், அங்கே சொல்கிறேன். ஜோக்கு உண்மையிலே இல்லை, ஜோக்கு வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து என்ன காமெடியாக ஒரு காமெடியாக தான் பார்ப்பாங்க. இந்த படத்தில் ஐஸ்வர்யா மேம் வந்து என்ன ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக ஆக்கியிருக்காங்க. நல்ல ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக படம் பார்க்கும்போது நீங்களே அதை என்ஜாய் பண்ணுவீங்க. ஏங்க ரஜினி சார் பக்கத்தில் போகிறதுக்கே எனக்கு பதட்டமாக இருக்கு. எங்கெங்க நான் ஜோக்கெல்லாம் சொல்கிற அளவுக்கு எனக்கு பதட்டம். அவர் சார்கிட்ட வந்து ஒரு மரக்கன்று கொடுத்து ஒரு வாழ்த்து வாங்கினேன். சார் இது மாதிரி விவேக் சாருக்கு போல வந்து நானும் தொடர்ந்து மரக்கன்றுலாம் நல்லா இருக்கேன் சார் அப்படின்னேன். அவரும் மரக்கன்று வாங்கிட்டு சூப்பர் வாழ்த்துக்கள் கீப் இட் அப், குட் நல்லா பண்ணுங்க அப்படின்னாரு. அவ்வளோதான் பேசுங்க. ஏம்மா இருமா, நீ வேறம்மா பிளான் பண்ணலாமா, சொல்லிருக்கலாம் முன்னாடியே. ஆமா உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம லைஃப்ல வந்து ஒரு அச்சீவ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல். நம்ம திரையில பார்த்து ரஜினி சாரை கை தட்டியிருக்கோம், அப்பா அம்மா எல்லாருமே ஃபேன்ஸாக இருப்பாங்க. ஒரு 4 தலைமுறையை கட்டி போட்ட ரஜினி சார் 4 தலைமுறை மக்களையும் வந்து இன்னி வரைக்கும் ரசிக்க வச்சுட்டு இருக்காரு. அவரோட படத்தில் நம்ம ஒரு கேரக்டர் பண்ணதில் வந்து மிகப்பெரிய சந்தோஷம். தேங்க்யூ, ரொம்ப நன்றி. டைரக்டர் வந்து நல்லா பண்ணிருக்கீங்க தாங்க, நல்லா பண்றீங்க, சூப்பர், அப்படியே பண்ணுங்க, இது நல்லா இருக்கு, உங்களுக்கு கேரக்டர் ரோல் நல்லா சூட் ஆகுது, நீங்க இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு நல்லா என்கரேஜ் பண்ணாங்க. இன்னும் எனக்கு யாரும் கால் பண்ணல படம் பார்த்துட்டு, தெரியல சார் எனக்கு. நான் தடுமாறதை பார்த்து போதும்னு நிறுத்துறீங்க பாருங்க தலைவா, வேற லெவலு. தேங்க்யூ ஸோ மச் தலை. ஜோக் ரெடி பண்ணல சார், நான் நெக்ஸ்ட் டைம் சொல்றதில்ல. தேங்க்யூ ஸோ மச். 22ஆம் தேதி அயோத்தி விழாவின் போது ஒரு இஸ்லாமிய பெண் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறார், ஆண் குழந்தை. அந்த ஆண் குழந்தைக்கு பெயராக அந்த இஸ்லாம் சகோதரி ராம் ரஹீம் என்று பெயர் வைக்கிறார். அந்த சகோதரியுடைய அந்த உணர்வு தான் இந்த லால் சலாம் படத்தினுடைய ஒட்டுமொத்த கதை. அந்த சகோதரிக்கு இந்த நிகழ்ச்சியின் மூலமாக எனது நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். லால் சலாம், லைகா ப்ரொடக்ஷன்ஸ், சுபாஸ்கரன் சார். நான் முதலாக சூப்பர் ஸ்டார் அவர்களோடு நடிக்கிறேன். ஒரு அற்புதமான கதாபாத்திரம், முதலாக நடிக்கிறேன். அவருடைய புதல்வி, அருமை புதல்வி ஐஸ்வர்யா அவருடைய இயக்கத்தில் நடிக்கிறேன். ஸோ ஒரே படத்தில் எனக்கு 2 ஒரு மகிழ்வு. அற்புதமான கேரக்டர், கதைகள் இல்லாமல் வெட்டு குத்து மட்டுமே வந்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு குறைபாடு நீண்ட நாட்களாக சமூக வெளியில் இருக்கிற பொழுது, இந்த லால் சலாம் என்பது இந்து ஒற்றுமையை அற்புதமாக கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான கதை, அடர்த்தியான அழுத்தமான கதை அம்சம் கொண்ட ஒரு அற்புதமான ஒரு படம். இந்த படத்தில் நானும் நடித்திருக்கிறேன் என்கிற பொழுது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. மற்றபடி இந்த நாள் ஆடியோ லான்ச் அனைவருக்கும் மீண்டும் எனது நன்றிகளும் வணக்கங்களும். இது அவளுக்கு சக்சீட் ஆகணும். அது உண்மையிலேயே நடந்த ஒரு கதையை தான் எடுத்துகிட்டு சொல்கிறாங்க. ஒரு பவர்ஃபுல் ஸ்டோரி. அண்ட் அஃப்கோர்ஸ் அவர் பிக் பாஸ் இஸ் தேர், கூட ஆசீர்வாதம் பண்ணுறதுக்காக ரஜினி சாரும் இருக்கார். ஸோ லைக்காவுக்கும் முக்கியமாக ஐஸ்வர்யாவுக்கும் அதில் இருக்கும் நடிகர்களுக்கும் என் நண்பர் ரஜினிகாந்த் அவர்களும் என்னுடைய வாழ்த்துக்கள். இது வெற்றி பெற்றே ஆக வேண்டும். அப்போ தான் என்னுடைய மரபுகளுக்கு இது வெற்றி. தேங்க்யூ. இந்த இடத்துக்கு நான் வந்ததுக்கு எங்கள் அம்மா அப்பாவுக்கு, எங்கள் அக்காவுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். மணிரத்னம் சாருக்கு ரொம்ப ஹாப்பி.
சார் வந்து இந்த படத்தை ரெக்கமெண்ட் பண்ணி அவருக்கு ஜோடியாக பண்ணுறேன்னு. ரொம்ப வருஷம் பண்ண வேண்டிய அப்போவே பண்ண வேண்டியது மிஸ் ஆகி இப்போ பண்ணுறேன். ரொம்ப சந்தோஷம் இப்போ பண்ணுறனால. பிகாஸ் எல்லாரும் வந்து 80s பண்ணியிருந்தா ஓ 80s ஹீரோயின், இப்போ நான் 80sலும் இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு நான் நிறைய ரீச் ஆகிடுவேன். ஸோ ரொம்ப ஹாப்பி. ரொம்ப தேங்க்ஸ் ஒன்ஸ் அகெயின் லைக்கா பேனருக்கு, ஐஸ்வர்யா மேமுக்கு, சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ கைஸ்.